மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு இந்த தெய்வீக கீர்த்தனை என்னும் பகுதியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் மகேஸ்வரி, ஒரு எழுத்தாளர், நூலாசிரியர், கவிஞர். திருமந்திரத்தில் வரும் 2ஆம் தந்திரத்தில் நாம் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது 4வது பாடல், அதாவது பதிவலியில் வீரட்டம். சிவபெருமான் 8 இடங்களில் வீரசெய்கை புரிந்திருக்கிறார். அசுரர்களை அழித்து ஆட்கொண்டிருக்கிறார். அதில் முதல் பாடல் போன முறை பார்த்தோம். 2வது பாடலை இதில் பார்ப்போம். இப்பொழுது திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் 4வது பாடலை பார்ப்போமா? கொலையிற் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே. அதாவது இது என்னவென்றால், இறைவனையே ஒருவன் மதிக்காமல் செய்த ஒரு செய்கையால் அவனுடைய நிலை என்னவானது என்பதை இந்த பாடலில் திருமூலர் அழகாக கூறுகிறார். உயிர்களை படைக்கும் பிரஜாபதிக்கே நேர்ந்த ஒரு கொடுமையை இங்கே சொல்கிறார். அது கொடுமை அல்ல, அது தண்டனை. இறைவனுக்கு அவன் கொடுத்த அவமரியாதையால் கிடைத்த தண்டனை. அந்த பாடலை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். கொலையிற் பிழைத்த பிரஜாபதி என்பது இவர் பிரம்மாவுடைய குமாரன், தட்சன் பெயர். அவருக்கு தான் பிரஜாபதி. உயிர்களை படைக்கும் தொழில்களை எல்லாம் செய்கிறவர் அவர். இவர் என்ன பண்றாரு, ஒரு யாகம் நடத்துறாரு. இவருடைய மகள் தான் பார்வதி தேவி. அந்த அம்மா இவரை எதிர்த்துக்கிட்டு சிவபெருமானை மணந்து கொண்டதால இவர் எதிர்க்கிறார். அவர் சிவன் ஒரு சுடுகாட்டு வாசி, சாம்பலை பூசிக்கொண்டு திரிபவர், எந்த ஒரு செல்வத்துக்கும் அதிபதி இல்லை. அவரை ஏன் மணக்கிறாய் என்பதற்கு பார்வதி தேவி சொன்னது, எனக்கு ஞானம் மட்டுமே வேண்டும், அவரிடம் உள்ள அந்த ஞானத்தை பெறுவதற்காக நான் அவரோடு தான் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தையை எதிர்த்துக்கிட்டு போய் அந்த அம்மா சிவபெருமானை மணந்து இருக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த பிரஜாபதி என்ன செய்கிறாருன்னா, இறைவனை மதிப்பதே கிடையாது. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவரை அழைப்பதும் இல்லை, அவருக்குரிய மரியாதையும் கிடைப்பதில்லை. மருமகனுக்கு மாமியார் வீட்டில் மரியாதை இல்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த வீடே தாம் தூம் ஆகும். ஆனால் நம்ம சிவபெருமானுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா? அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் தலைக்கு மேலே இருக்கும் பொழுது மாமியார் வீட்டு பிரச்சனை அவருக்கு பெரும் பிரச்சனை இல்லை. அவர் பாட்டுக்கும் எங்கேயோ இருக்காரு, இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்த பிரஜாபதி அவருக்கு எதிராக ஒரு விஷயம் செய்கிறார். அதாவது எல்லா தேவர்களையும் அழைத்து, பிரம்மா விஷ்ணு உட்பட எல்லாரையும் அழைச்சு ஒரு பெரிய யாகம் நடத்துறார். இதுல சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. எவ்வளவு பெரிய அவமரியாதை! இதுதான் கொலையிற் பிழைத்த பிரஜாபதி. கொலையை விட மிகப்பெரிய குற்றம் சிவபெருமானை அழைக்காமல் ஒரு யாகம் செய்வதா? ஆனால் அவர் செய்கிறார். அந்த யாகத்திற்கு பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாம் வந்திருக்க கூடாது. உலகத்தின் முதல்வனான சிவபெருமான் இல்லாத இடத்தில் எங்களுக்கு என்ன வேலை என்று அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களும் வந்தார்கள். அவர்களுக்கும் அதற்குரிய பலனை அனுபவித்தார்கள். இந்த பிரஜாபதி அந்த யாகத்தை நடத்தி அங்குள்ளவர்களுக்கெல்லாம் அவிர்வாகம் கொடுக்கிறார். ஆனால் சிவபெருமானுக்கு ஏனென்றால் ஒரு யாகம் செய்வதின் முழு பலனை அதில் கிடைக்கும் அவிர்வாகத்தை தேவர்கள் எல்லாம் உண்பதுதான். அந்த அவிர்வாகத்தை கூட இறைவனுக்கு கொடுக்காமல் அவமரியாதை செய்கிறார். பார்வதி கேட்கிறாங்க. பார்வதியை அவர் திட்டுகிறார், பேசுகிறார். அம்மா தீயில விழுறாங்க. அப்புறம் இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரராக வடிவெடுத்து அங்குள்ள எல்லாவற்றையும் கலைத்து அசுரராக மாறி பிரஜாபதியின் தலையையே வெட்டி விடுகிறார். அதான் கொலையிற் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு, தலையை வெட்டிட்டு மறுபடியும் இவங்க உயிரோட வரப்போறான்னு தான் அங்கியிட்டு அந்த தலையை தூக்கி அங்கி தீயில போட்டுறாரு. அங்க யாக குண்டம் இருக்கிறது இல்லையா, அந்த தீயில போட்டுட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவர் போட்ட உடனேயே எல்லாரும் வேண்டுறாங்க, ஐயோ அவனை காப்பாத்துங்க, இறைவா அவரை காப்பாத்துங்க. ஏன்னா
இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் படைப்பவன் அவன்தான். அவன் போயிட்டா இந்த உலகம் நிலையற்று போயிடும், அவனை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் வேண்ட உடனே சிவபெருமான் என்ன செய்கிறாரு, சரி இந்த உலகத்துக்கு இவன் தேவை, இந்த உலகம் வாழ்வதற்கு இவன் தேவை, இவனை படைக்கலாம், இவனுக்கு உயிரை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். இந்த இடத்துல எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சிவபெருமானால் இந்த உலகத்தை படைக்க முடியாதா? பிரஜாபதின்றது அவருக்கு கீழே இருக்கிற ஒரு பதவியில இருக்கிறவர் தானே, சிவபெருமான் கொடுத்த போஸ்டிங்ல தானே இவர் இருக்காரு, இவருடைய வேலையை சிவபெருமான் பார்த்துக்க முடியாதா, இல்லை வேலை யாருக்காச்சும் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. சிவபெருமான் என்ன நம்மள மாதிரி மனுஷனா? அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரவெளியில் அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இந்த பொறாமை, அழுக்கு, இந்த கோபம், பேராசை இதெல்லாம் இருக்கக்கூடிய இடமா அது? சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு. அந்த நெருப்பு தன்னுள் விழுகின்ற தீயதையும் எரித்து விடும், நல்லதையும் எரித்து விடும். நல்லதை எரித்து தூய்மையாக்கும். தங்கம் எப்படி தீயில் இட்டால் அது சுட்டு வெளுத்து இன்னமும் பலபலன்னு ஆகுமோ, அதுபோல நல்லவர்கள் அந்த சிவபெருமான் என்ற தீயில் விழும்பொழுது இன்னும் மெருகேற்றி ஞானத்தை பெறுவார்கள். ஆனால் தீயவர்களாகி அந்த கரிக்கட்டைகளை நீங்கள் தீயில் போடும்போது அது மேலும் எரிந்து சாம்பலாக போகும். அப்பேற்பட்ட தீ பிழம்பான பரஞ்சோதியான அருள் ஜோதியான சிவபெருமானுக்கு எதற்கு இவன் போனா அடுத்தவனை நம்ம போஸ்டிங்ல வைக்கலான்ற அந்த எண்ணமே கிடையாது. தேவர்கள் எல்லாம் வேண்டுறாங்க, பிரம்மா விஷ்ணு எல்லாம் வேண்டுறாங்க, இவனுக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இவ்வளவு பேரு நீங்களும் என்ன கூப்பிடாம இருந்த இந்த யாகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சிவபெருமான். அதனாலதான் மனிதர்கள் மன்னிப்பது தெய்வ குணம்னு சொல்றாங்க. ஒருத்தரை மன்னிச்சுட்டோன்னு வச்சுங்க தெய்வத்துக்கு சமமாகும். மன்னிப்பு கேட்கறது மனித குணம்னா அதை மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் சிவபெருமான். அவர் மன்னிச்சு அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு ஆட்டுடைய தலையை கொண்டு வச்சிடுறாரு. அவருடைய தலை எரிஞ்சிட்டதுனால ஆட்டுடைய தலையை எடுத்துன்னு வச்சிடுறாரு. வச்சுட்டு அதை சமம் பண்றாரு. இதை நம்ம புற விளக்கமா பார்த்துட்டோம். இதை நம்ம அக விளக்கமா பார்க்கும் பொழுது அந்த பிரஜாபதி இந்த உயிர்களை எல்லாம் படைக்கும் அந்த பிரஜாபதி என்ன பண்றாரு, தனக்குள் இருக்கும் ஆணவத்தால், அகங்காரத்தால் இந்த சிவபெருமானையே எதிர்க்கக்கூடிய அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? தான் என்ற அகங்காரம், ஆணவம் இது இருந்தால் ஒரு மனிதனால் நிச்சயமாக வளர முடியாது, முன்னேற முடியாது, அவன் வாழ்வு அழிந்துதான் போகும் என்பதை உட்கருத்தாக இது காட்டுகிறது. அதை தான் பிரஜாபதி பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு உயிர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் பிறந்தது இறைவனுடைய கருணையினால். ஆணவ மலத்தில் சிக்கி இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இறங்கி வருகிறார். அவர் எல்லாவற்றும் 36 தத்துவத்துக்கு மேலையும் இருக்காரு. இந்த உயிர்களை காப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். நமக்காக, இந்த உயிர்களுக்காக இறங்கி வரும் பொழுது நாம் அந்த இறைவனுக்கு என்ன செய்கிறோம்? கிடையாது. நமக்கு ஆணவ மலத்திலிருந்து மீட்டு இந்த உயிர்கள் எல்லாம் திரும்பவும் தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் பிறக்க வைக்கிறார். ஏன் மீட்டு உடனே நம்ம கிட்டேயே வச்சுக்க கூடாதா, அவர்கிட்டயே வச்சுக்க கூடாதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி வச்சுக்க முடியும்? அழுக்கடைஞ்சு போன ஒரு பாத்திரத்தை நீங்க மேலேருந்து இறக்குறீங்க, எடுத்த உடனே அதுல சமையல் பண்ணிடுவீங்களா? அதை தேய்ச்சி சுத்தப்படுத்தி என்னென்னலாம் பண்ணி அதை பளபளப்பாக்கி அதில் இருக்கிற தீயதையெல்லாம் போக்கி அதுக்கப்புறம் தானே அதை பயன்படுத்துவீங்க. 1000 கோடி வருடங்களாக ஆணவ மலத்தில் சிக்கி இருக்கும் இந்த உயிர்கள் எல்லாம் துளக்கப்படுவது இந்த பூமியில் தான். நம்ம பாத்திரம் தேய்க்க சபீனா பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி இந்த பூமியில வினையை கழித்து 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 அவை பக்குவப்பட்ட பிறகுதான் இறைவனை சென்று அடையும். இறைவனை சென்று அடையும் போது அந்த தூய ஆன்மாக்கள் அந்த பரம ஆன்மாவோடு ஐக்கியமாகும். இந்த ஒப்பற்ற கருத்தை சொல்லுவதுதான் இந்த பாடல். நன்றி.